ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பைகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 210 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 540 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு மணியை போல். இந்த 1 இயரை பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 2500 பாயிண்ட் வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது ரைஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. டிஏ வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இதுக்கு மெயின் ரீசன் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதுவரையும் 5 லட்சம் கோடி வந்துட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு அதிக நாள் வந்துட்டு சஸ்டெயினாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு டீப் கரெக்ஷன் போகும். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்ஐஏ வந்துட்டு அதிகமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வும் வந்துட்டு ரேட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அதோட இம்பேக்ட் வந்துட்டு நமக்கும் இருக்கும். ஸோ அதனால டீப் கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1 இயரில் பார்த்தோம்னா வந்துட்டு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்துட்டு 2500 பாயிண்ட் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஏஇ பர்ச்சேஸ் தான். அது இல்லாமல் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஐ வந்துட்டு இந்த லாஸ்ட் இயரில் மட்டும் வெறும் 23,000 கோடி வந்து தான் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 2,40,000 கோடி வந்துட்டு அவங்க மார்க்கெட்டை விட்டு இந்தியன் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்காது. அது இல்லாமல் வந்துட்டு இப்போவே வந்துட்டு மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்றதுனால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம்னு சொல்லி வந்துட்டு அதிகமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக டிஏ வந்துட்டு 6,69,000 கோடி வந்துட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே வந்துட்டு 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரீட்டைலர் இன்வெஸ்டரும் வந்துட்டு 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த ப்ரைஸில் வந்துட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்து எப்போ வேணாலும் கரெக்ட் ஆகலாம். ஸோ இதனால வந்துட்டு நம்ம இப்போதைக்கு வந்துட்டு எது அப்பப்போ 1-2 நமக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிறதா பார்த்து 1-2 இன்வெஸ்ட் பண்ணுங்க. பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மார்க்கெட்டில். அடுத்ததான் மார்க்கெட் வந்துட்டு இந்த 1 வீக்கில் வந்துட்டு பெருசாக எங்கேயுமே வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அது இல்லாமல் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. என்ன ரீசன் பார்த்தோன்னா எஃப்ஐஏ வந்துட்டு கிறிஸ்மஸ் இந்த அடுத்ததாக இந்த 1 வீக்கில் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா எஃப்ஐஏ வந்துட்டு கிறிஸ்மஸ் அந்த நியூ இயரோட ஹாலிடேயில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ஆக்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால மார்க்கெட் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது இந்த 1 வீக்கில். அடுத்ததாக கோல்டை பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு 12,550 ரூபாயில் இருக்குது. இந்த 1 இயரில் மட்டும் 5,400 ரூபா வந்துட்டு கோல்டு ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் வந்துட்டு 7,150 ரூபாயில் இருந்தது. பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம்னா 75% வந்துட்டு கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஆனால் இப்போவுமே வந்துட்டு கோல்டு வந்துட்டு அதிக ப்ரைஸாக இருந்தாலும் இதையும் வந்துட்டு பீட் பண்ணி 19,000 வரையும் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தாராளமாக நம்ம வந்து கோல்டை கன்சிடர் பண்ணலாம். கோல்டு வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இதே மாதிரி தான் கோல்டு பீஸ்லேயும் வந்துட்டு 80% வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதனால கோல்டை நம்மளால கன்சிடர் பண்ண முடியலை அப்படின்னா கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக நமக்கு. சில்வர் பார்த்தோம்னா 2,58,000 ரூபாயில் இருக்குது. இந்த 1 இயரில் மட்டும் 1,64,000 ரூபா வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. போன வருஷம் வந்து 93,500 ரூபாயில தான் இருந்தது. இப்போ வந்துட்டு இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. சில்வரில் இருந்து 275% வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து சில்வர் வந்து இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி தான். இது எப்போ வேணாலும் வந்துட்டு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சில்வர் கன்சிடர் பண்ணாதீங்க. அதே டைம் சில்வர் பேஸ்டு ஸ்டாக்ஸும் வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எப்போ வேணாலும் வந்துட்டு டீப் கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு இந்த 1 இயரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்துட்டு செப்டம்பர்லேருந்து தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கே சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அண்டு ஓவராலாக அந்த 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடிசி பார்த்துடலாம். ஐடிசி வந்து நம்ம 400 ரூபாயில் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து இப்போவுமே அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 400 ரூபாயிலேருந்து 410 ரூபாய்க்குள்ளே தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போவுமே இது வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 1 இயராக பார்த்தோம்னா 75 ரூபா வந்துட்டு மைனஸ் ஆகி 15% லாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது.
தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணோன்னா மினிமம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணோன்னா இது வந்துட்டு ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக டாடா மோட்டரை வந்துட்டு நம்ம 690 கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு அது டிமர்ஜர் ஆகி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த 2 ஷேரையும் வந்துட்டு ஓவராலாக ஆட் பண்ணி பார்த்தோம்னா 775 இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்துட்டு 6% வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே 2 ஸ்டாக்கும் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த 2 ஸ்டாக்கையுமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். 2 ஸ்டாக்குமே வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக 1000 ரூபாயை வந்துட்டு தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இதை வந்துட்டு மினிமமாக 5 வருஷம்னாச்சும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் வரும். இப்போவுமே வந்து இது கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து நம்ம 28 கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 38 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு 32% வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 1 இயரில் மட்டும் 56% வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் ரைஸ் ஆகிருக்கு. 14 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு புக் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இதை வந்துட்டு இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஃபார்மா வந்து 840 நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 940 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து 11% வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. அண்ட் இந்த 1 இயரில் வந்துட்டு 494 ரூபா வந்துட்டு கரெக்ட் ஆகிருக்கு நாட்கோ ஃபார்மா. அதில் வந்துட்டு 15% வந்துட்டு லாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் இப்போவுமே வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இந்த ரேஞ்சில் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதை வந்துட்டு மினிமம் 5 to 10 வருஷம் வரையும் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இதை வந்து தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக டிசிஎஸ் வந்துட்டு நம்ம 2900 கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு 3200 ட்ரேட் ஆகிருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்துட்டு 11% ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த 1 இயரில் வந்துட்டு டிசிஎஸ் வந்து 12% லாஸில் தான் இருக்குது இப்போவுமே. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ 3200 வந்து தாண்டி இருக்குது. அதனால வந்துட்டு இப்போ இதை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 3100 3000க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ் வந்து 1440 நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு 1620 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து 12% வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் ஆனால் ஓவராலாக இந்த 1 இயராக பார்த்தோன்னா அதுலேயும் வந்துட்டு ஒரு 12% வந்துட்டு லாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இப்போவும் கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு 1500க்கு கீழே கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அடுத்ததாக ஹெச்சிஎல் வந்துட்டு 1400 நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு இன்னைக்கு 1625 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு 16% வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா இதுவுமே ஒரு 16% வந்துட்டு 1 இயரில் வந்துட்டு கரெக்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் இப்போவுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இதுவுமே வந்துட்டு 1500 கீழே வந்துட்டு கரெக்டாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக விப்ரோ வந்துட்டு 245 நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு இப்போ 260 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து பெருசாக எதுவும் ரிட்டர்ன் இல்லை அப்படின்னாலும் இது வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஐடி ஸ்டாக்ல வந்துட்டு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு விப்ரோ மட்டும்தான். இதை வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே வந்துட்டு இன்னும் கரெக்டாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதை கன்சிடர் பண்ணோன்னா அப்படின்னா மினிமம் 5 to 10 வருஷம் இதையும் ஹோல்ட் பண்ணோன்னா இதுலேயும் வந்துட்டு நல்ல ரிட்டர்ன் வரும். அடுத்ததாக கர்நாடகா பேங்க் வந்துட்டு 178 நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்து 205 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே வந்துட்டு நமக்கு 12% வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அது இல்லாமல் புக் வேல்யூவோடும் ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது வந்துட்டு புக் வேல்யூவை ரீச் பண்ணிச்சு அப்படின்னாலே இதுக்கு வந்துட்டு நம்ம நல்ல ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால கர்நாடகா பேங்கை தாராளமாக வந்துட்டு இந்த ரேட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதையும் வந்துட்டு மினிமம் 5 வருஷம்னாச்சும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அடுத்ததாக சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்துட்டு நம்ம 980 கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு 913 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து 7% வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இது நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணனாலும் மினிமம் 5 வருஷம் இதையும் ஹோல்ட் பண்ணோன்னா இதுலேயும் வந்து நல்ல ரிட்டர்ன் வரும். அடுத்ததாக
அடுத்த டாக்டர் ரெட்டி வந்துட்டு 1300 நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு இப்போ 1268 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்ததுலேருந்து இதுலேயும் வந்துட்டு நமக்கு 10% லாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்கு. இது நம்ம வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணோம்னா மினிமம் 5லேருந்து 10 வருஷம் ஹோல்ட் பண்ணோம்னா இதுவும் வந்துட்டு ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சிலேருந்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 10% வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் இருக்கும். எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.